தமிழகத்தில் கன்சிராம் போல் வரவேண்டியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். என்றைக்கு அவர் சங் பரிவார்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாரோ, சோசியல் என்ஜினியரிங் என்கின்ற நிலைப்பாட்டை சங் பரிவார்கள் சொன்னது போல் அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று என்றைக்கு துணிந்தாரோ, அன்றைக்கு சமூக நீதி பேசிய பாமக சாதி அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சியாக மாறியது. யாரை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அவர்களை எதிராக நிறுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தள்ளப்பட்டார். ராமதாஸ் அவர்களோடு தலைவர் திருமாவளவன் நெருங்கிச் செல்கிறார் என்கின்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. அதற்கும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மிக உறுதியாக தெளிவாக ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் பதில் சொல்லி இருக்கின்றார். தமிழ்நாட்டில் பார்ப்பனர் இல்லாதோர் இயக்கம் கண்ட இந்த மண்ணில் தலித்துகளை தவிர்த்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கிய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பை தமிழக அரசியல் அரங்கில் ஏற்படுத்தியது என்பதை நாம் நன்கு அறிவோம். குறிப்பாக வன்னியர் ஆதிதிராவிடர் உழைக்கின்ற மக்களாய் இருக்கக்கூடியவர்களிடம் ஏற்படக்கூடிய மோதலை தவிர்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது மிக பெரும் முயற்சி. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் மிக உறுதியாக இருக்கின்றோம். பாஜக பாமக இருக்கக்கூடிய அணியில் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் இடம்பெறாது. அதனால் தேர்தல் அரசியல் அரங்கில் எத்தகைய பின்னடைவு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தாலும் அதை பற்றி எமக்கு கவலை இல்லை என்கின்ற அளவிற்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜனநாயக சக்தி தேர்தல் அரசியல் அரங்கில் இப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய துணிச்சல் இருக்க வேண்டும். இதை யாரும் பாராட்டுவதற்கு மனமில்லாததனால் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரித்துவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான அவதூறுகளை விமர்சனம் என்கின்ற பெயரில் சொல்லி வருகிறார்கள். வணக்கம் தொடர். வணக்கம். பாமக ராமதாஸ் அணி, பாமக அன்புமணி அணி அப்படின்ற ஒரு பிரிவினை தமிழக அரசியலில் ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதை ஒட்டி திருமாவளவன் பேசின கருத்துக்கள் ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறவங்க வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அரசியலில் அது வேற ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், கூட்டணியில் வேற ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு தொடர்ச்சியாக விவாதங்கள் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? இதை குறித்து கொஞ்சம் விரிவாக பேச முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அன்புமணி தனியாக முடிவெடுப்பதும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தனியாக முடிவெடுப்பதும் என்கின்ற நிலை தமிழக அரசியலில் ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இரண்டு பேருமே பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் பலப்படுத்தப் போகிறோம் என்கின்ற அந்த கோணத்தில் நிறுவனரும் தலைவராய் அறிவிக்கப்பட்டு பிறகு தலைவர் இல்லை என்று அறிவிக்கப்பட்டவருமான இருவருக்குமான ஒரு மோதலாய் அது நடைபெற்று வருவதை தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அறிவர். இந்த குழப்பம், இந்த சலசலப்பு பிற அரசியல் கட்சிகள் சாதாரண ஒரு நிகழ்வாக அல்லது கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம் என்றால், அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பது என்கின்ற ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறார்கள் என்பதை நாம் கடந்த வாரங்களில் பார்த்து வருகிறோம். அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதா அல்லது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதா என்கின்ற நெருடலில் ஒவ்வொருவரும் எனக்கு உடல்நலம் சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று அங்கே மருத்துவம் பார்க்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில் இந்த பிரச்சனை தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது சொன்னார், அது அவர்கள் கட்சியின் நடவடிக்கை, அது அவர்கள் கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை, இன்னும் ஒருபடி மேலே போய் அது அவரது தகப்பனாருக்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, அது ஒரு சுமூகமான முடிவை எட்டும் என்று தொடக்க நேரத்தில் சொன்னார்.
என்றைக்கு இவர்களுக்கான பிரச்சனையில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தினாரோ அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சொன்ன செய்திதான் இன்றைக்கு பெரிய ஒரு விவாதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பாமக ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையிலே இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது, தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்ன செய்திக்கும், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இந்த பிரச்சனையிலே தலையிட்ட பிறகு விடுதலை சிறுத்தைகளின் தலைவரான திருமாவளவன் அவர்கள் சொன்ன செய்திக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டால் இதில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் ஏன் இந்த கருத்தை பதிவு செய்தார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் இவர்களின் பிரச்சனையிலே தலையிட்ட பிறகுதான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டதோ, சமூக நீதிக்காக, ஜனநாயகத்திற்காக 80களின் இறுதியில் 90களின் துவக்கத்தில் உருவான அந்த அமைப்பு இன்றைக்கு சங்பரிவார்களின் பேச்சை கேட்டு அதுவும் ஒரு சங்பரிவார் அமைப்பாக செயல்பட துவங்கிய பிறகுதான் இத்தகைய நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை செய்வதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் தலையிடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. எனவே இவர்களின் இந்த நடவடிக்கைகளில் இருந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மிகுந்த பொறுப்புணர்வோடு தமிழகத்திற்கு எப்படி அதிமுக பாஜகவோடு சேரக்கூடாது, அதிமுகவை இன்றைக்கும் நாங்கள் ஒரு திராவிட இயக்கமாக தான் பார்க்கிறோம், பாஜகவோடு சேர்ந்து அந்த கட்சி கரைந்துவிடக்கூடாது என்று ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எப்படி கருத்தை பரிமாறி வருகிறாரோ அதேபோல்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழகத்திற்கு தேவை. குறிப்பாக அந்த கட்சியை நம்பியிருக்கக்கூடிய வன்னிய சமூகத்திற்கு அந்த கட்சி தேவை. எனவே சங்பரிவார்கள் சொல்லக்கூடிய செயல் திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இயங்கக்கூடாது என்கின்ற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொன்ன கருத்துதான் இந்த கருத்து. இந்த கருத்தை ஒற்றி ராமதாஸ் அவர்களோடு தலைவர் திருமாவளவன் நெருங்கிச் செல்கிறார் என்கின்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. அதற்கும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மிக உறுதியாக, தெளிவாக ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் பதில் சொல்லியிருக்கின்றார். எந்த காலத்திலும் பாமக இருக்கக்கூடிய அணியிலும் பாஜக இருக்கக்கூடிய அணியிலும் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்கின்ற தகவலை, என்கின்ற செய்தியை ஒவ்வொரு முறையும் மிக உறுதியாக சொல்லி வருகின்றார். அதற்கு அடிப்படையான காரணம், தமிழ்நாட்டில் பார்ப்பனர் இல்லாதோர் இயக்கம் கண்ட இந்த மண்ணில் தலித்துகளை தவிர்த்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கிய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பை தமிழக அரசியல் அரங்கில் ஏற்படுத்தியது என்பதை நாம் நன்கு அறிவோம். நாடக காதல் நசுக்கும் சட்டம் என்கின்ற பெயரில் சோசியல் இன்ஜினியரிங், இது வடமாநிலங்களில் நடந்த இந்த நெருக்கடியை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கான ஒரு பாதையை அமைத்த கட்சி பாமக என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, மறந்துவிடவும் முடியாது. அது எவ்வளவு பெரிய நெருக்கடியை இந்த மண்ணில் உருவாக்கியது. அந்த நெருக்கடியிலிருந்து இந்த ஏழை எளிய சமூகத்தை பாதுகாப்பதற்கு, உழைக்கின்ற மக்களை பாதுகாப்பதற்கு, குறிப்பாக வன்னியர் ஆதிதிராவிடர் உழைக்கின்ற மக்களாய் இருக்கக்கூடியவர்களிடம் ஏற்படக்கூடிய மோதலை தவிர்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது மிக பெரும் முயற்சி. இதுவெல்லாம் நிகழ்காலங்களில் நடந்த ஒன்று. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் மிக உறுதியாக இருக்கின்றோம். உழைக்கின்ற மக்களுக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை உருவாக்கிய அமைப்புகளாய் இருக்கக்கூடிய பாஜக, பாமக இருக்கக்கூடிய அணியில் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் இடம்பெறாது. அதனால் தேர்தல் அரசியல் அரங்கில் எத்தகைய பின்னடைவு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தாலும் அதை பற்றி எமக்கு கவலை இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அம்பேத்கர் இயக்கம், வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரியார் இயக்கம்,
வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்சிய இயக்கம், வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜனநாயக சக்தி தேர்தல் அரசியல் அரங்கில் இப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய துணிச்சல் இருக்க வேண்டும். இதை யாரும் பாராட்டுவதற்கு மனமில்லாததனால் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரித்துவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான அவதூறுகளை விமர்சனம் என்கின்ற பெயரில் சொல்லி வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களின் பிரச்சனை குறித்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சொன்ன கருத்து என்பது தமிழகம் சமூக நீதி மண். இந்த சமூக நீதி மண்ணை பாதுகாக்க உருவாகி இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய கட்சிகள் சங் பரிவார்களோடு இணைந்துவிடக் கூடாது, சங் பரிவார்களின் கருத்துக்களை கேட்டு வழிநடத்திவிடக் கூடாது என்பதற்காக அந்த பொறுப்புணர்வோடு சொன்ன கருத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சொன்ன கருத்து என்பதை சொல்ல விரும்புகின்றேன். ஆனால் தொடக்க காலங்களில் விடுதலை சிறுத்தைகளோட தான் ராமதாஸ் அவர்கள் பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அவருக்கு விருதுகள், பட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான சூழ்நிலையில் பாமகன்ற ஒரு கட்சி தொடக்க காலங்களில் 90களின் தொடக்கத்தில் தமிழ் தேசிய பார்வையை ஒட்டி பார்க்கப்பட்ட பார்வைக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பார்வையும் எப்படி இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குறாங்க, அதை ஒட்டி இப்போ அரசியல் நிலைப்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. திரும்பவும் பழைய ராமதாஸ் பழைய சமூக நீதி பேசிய ராமதாஸ் இப்போ திரும்பவும் வர தொடர்ச்சியாக சமூக நீதி விஷயங்களை பேச தொடங்கியிருக்காரு. அதனால் அவருடைய கூட்டணி சேர்றதுல எந்த சிக்கலும் இருக்காதுன்ற பார்வையில் சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி உருவான காலத்தில் நீலம் என்கின்ற கலர் எந்த அரசியல் கட்சியும் தொடாத நேரத்தில், நீலம் என்றால் அது அம்பேத்கர் இயக்க மட்டும்தான் தொடுவார்கள் என்று இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய கட்சியின் கொடியிலே நீலத்தை இணைத்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதுபோல் தம்முடைய கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர்தான் இருப்பார் என்று அதை நடைமுறைப்படுத்தியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இதுவெல்லாம் தமிழ்நாடு தேர்தல் அரசியல் கட்சிகள் செய்ய துணியாத சாதனை என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இது கட்சி துவங்கிய காலத்தில் பல இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை திறந்து வைத்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். தலித்துகளும் வன்னியர்களும் ஒருதாய் மக்களாக திரள வேண்டும் என்பதற்காக பல மாவட்டங்களில் ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். குடிதாங்கி என்கின்ற கிராமத்திலே ஒரு தலித் பிணத்தை ஊர் தெருவிலே தூக்கிச் செல்லக்கூடாது என்று தடை விதித்த போது அந்த களத்திற்கு நேரடியாக சென்று அந்த தலித் சகோதரரின் பிணத்தை தன் தோளிலே சுமந்து எந்த பாதையில் செல்வதற்கு தடை விதித்தார்களோ அதே பாதையில் தூக்கி சுமந்து கொண்டு போய் நல்லடக்கம் செய்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதற்காக தான் விடுதலை சிறுத்தைகள் 1992 மதுரை மேலூர் மண்ணில் குடிதாங்கி என்கின்ற கிராமத்திலே ஒரு தமிழ் குடியின் பிணத்தை தூக்கிச் சென்றார் என்பதற்காக தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் கொடுத்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் பாராட்டினார், வாழ்த்தினார். இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை. யாரும் செய்ய துணியாத காரியத்தை தேர்தல் அரசியல் அரங்கில் மிக துணிச்சலாய் செய்து வருகின்றார் மருத்துவர் ராமதாஸ். அதை அங்கீகரிக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்று அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எப்படி சமூக நீதிக்காக உருவான அந்த அமைப்பு, சமத்துவம் பேசிய அந்த அமைப்பு, சகோதரத்துவம் பேசிய அமைப்பு என்று அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உருவான தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அனைவரும் பாமகவில் இருந்தார்கள். பாமகவில் இல்லை என்றாலும் பாமகவை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று
பல்வேறு விதமான பணிகளை செய்தார்கள். கவிஞர்களாக இருந்தாலும், இலக்கிய தளத்திலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், ஆய்வாளர்களாக இருந்தாலும், எழுத்தாளர்களாக இருந்தாலும், அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை உயர்த்தி பிடித்த வேலையை செய்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் பலரும் இந்த பணியை செய்தார்கள். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அதனால்தான் ஒரு நேர்காணலில் சொன்னார், தமிழகத்தில் கன்ஷிராம் போல் வரவேண்டியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். என்றைக்கு அவர் சங்பரிவார்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாரோ, சோசியல் என்ஜினியரிங் என்கின்ற நிலைப்பாட்டை சங்பரிவார்கள் சொன்னது போல் அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று என்றைக்கு துணிந்தாரோ, அன்றைக்கு சமூக நீதி பேசிய பாமக சாதி அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சியாக மாறியது. யாரை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அவர்களை எதிராக நிறுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தள்ளப்பட்டார். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் கொடுத்திருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகளின் உயரிய விருதான அம்பேத்கர் சுடர் விருதை அவருக்கு வழங்கியிருக்கின்றோம். எப்போதெல்லாம் இந்த களத்திலே நின்று அவர் பணியாற்றினாரோ அப்போதெல்லாம் அவரை அங்கீகரித்து, அவரை வாழ்த்தி, அவருக்கு பாராட்டு தெரிவித்து பட்டம் கொடுத்து மகிழ்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதனால் ஒரு நேர்காணலில் நான் முன்பு சொன்னது போல் கன்ஷிராம் போல் வரவேண்டியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் அவரை உச்சத்தில் வைத்து பார்த்தோம். இன்றைக்கு அவர் சங்பரிவார்களோடு சேர்ந்து கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் அவர் நடத்திய அரசியல் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அரசியல் அல்ல, உழைக்கின்ற மக்களுக்கு எதிரான அரசியல், உழைக்கின்ற மக்களின் ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய அரசியல், உழைக்கின்ற மக்களிடையே பெரிய முரண்பாட்டை உருவாக்கக்கூடிய அரசியல். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ராமதாஸ் செயல்படுகிறார் என்பதற்காக அவரோடு நாம் முரண்படவில்லை. உழைக்கின்ற மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்பதை, உழைக்கின்ற மக்களுக்கிடையே முரண்பாட்டை உருவாக்குவதற்கு நாடகக்காதல் நசுக்கும் சட்டம் என்கின்ற பெயரில் சங்பரிவார்கள் சொல்லக்கூடிய செயல் திட்டத்தை வைத்து அவர் செயல்படுகிறார் என்பதற்காகத்தான் தேர்தல் அரசியல் களத்திலும் இத்தகைய துணிச்சலான முடிவை விடுதலை சிறுத்தைகள் எடுத்து வருகிறோம். நிகழ்காலங்களுக்கு ஏற்ப தேர்தல் அரசியலில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வினாவை எழுப்பினீர்கள். இது 100% சரி. நிகழ்கால அரசியலுக்கு ஏற்றவாறு கூட்டணியை அமைக்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த காலத்திலும் தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருப்பதும் தமிழக அரசியல் அரங்கில் யாரும் கண்டிராத ஒரு நிலைப்பாடு. ஏன் தமிழக அரசியலே கண்டிராத ஒரு நிலைப்பாடு. தேர்தல் அரசியல் என்றால் அதிகாரத்தை பங்கு போடுவதுதான். தேர்தல் அரசியல் கூட்டணி என்பது அதிகாரத்தை பங்கு போடுவது. நீயும் நானும் ஒன்றாக இருப்போம், தேர்தலிலே போட்டியிடுவோம், வெற்றி பெற்று பங்கு போட்டுக் கொள்வோம் என்பதுதான் தேர்தல் அரசியல் கூட்டணி நிலைப்பாடு. அதிமுக திமுகவோடு சேராது, திமுக அதிமுகவோடு சேராது, பாஜக காங்கிரஸோடு சேராது, காங்கிரஸ் பாஜகவோடு சேராது. பிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் காலங்களில் அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் தேர்தல் உறவை, கூட்டணி உறவை வைத்துக் கொள்வது என்பதுதான் இவ்வளவு காலம் தமிழக அரசியல் அரங்கம், ஏன் இந்திய அரசியல் அரங்கமே கண்டு வந்த ஒரு நிலைப்பாடு. முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளில் தான் மிக துணிச்சலாக விடுதலை சிறுத்தைகள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம். அதனால் தான் சொல்கிறேன், தமிழக அரசியல் அரங்கம், குறிப்பாக தேர்தல் அரசியல் அரங்கம் கண்டிராத ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு. இதில் உறுதியாக இருந்து வருகிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக மிக உறுதியாக. ஒருவேளை பாமக திமுகவிற்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்ன? அதிமுகவோடு பாஜக இருக்கிறது, திமுகவோடு பாமக வந்துவிட்டால் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகவிற்கும் செல்ல முடியாது, திமுகவிற்கும் செல்ல முடியாது. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் அரசியல் அரங்கில் எத்தகைய பின்னடைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் தேர்தல் உறவு வைத்து கொள்ள மாட்டோம் என்கின்ற அந்த துணிச்சலான முடிவை இந்த களத்திலும் எடுத்திருப்பது எதிர்கால தமிழ்நாடு ஒரு கருத்தியல் சார்ந்த தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய எண்ணத்தோடு எடுக்கக்கூடிய முடிவு.
தேர்தல் என்றால், கூட்டணி என்றால் நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பரும் கிடையாது என்றுதான் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு அரசியல் அரங்கம், தேர்தல் அரசியல் அரங்கம் சொல்லி வந்த ஒரு வாய்ப்பாடு. நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பனும் கிடையாது என்று. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தெரிந்தே சொல்கிறோம், பாமக இருக்கக்கூடிய அணியிலும் பாஜக இருக்கக்கூடிய அணியிலும் உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்பதை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். ஆனால் கடந்த 10 ஆண்டு 15 நாட்களுக்கு முன்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்ட பிறகு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்ன செய்தி, அவர் சொன்ன கருத்து இன்றைக்கு ஒரு செய்தியை, ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கிறது. பாமகவோடு விடுதலை சிறுத்தைகள் நெருங்கி வருகிறது என்கின்ற ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பாக நிகழாது என்பதை மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சொல்லி வருகின்றார். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்பதை மிக உறுதியாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு.